ஹே கைஸ், பனானா ஃபுட் சேலஞ்ச் பார்க்கலாமா? காலையிலே போயிட்டு 1 கிலோக்கு மேல வாழைப்பழம் மட்டுமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு 24 hours ஃபுல்லாவே நம்ம பனானா வச்சு தான் ஃபுட்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட போறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம்ம டேஸ்டா இருக்கு இந்த பனானா தோசை தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அவ்வளவா வாழைப்பழம் பிடிக்காது. உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்கும் அப்படின்னா எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்காது அப்படின்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஆனியன் தோசை, பொடி தோசை, முட்டை தோசைன்னு சொல்லிட்டு வேற நிறைய டைப்ல வந்து நம்ம தோசை சாப்பிட்டுருப்போம். பனானா வச்சு சாப்பிட்டுருக்க மாட்டோம். அப்படியே 11 o'clock பிரஞ்சுக்கு வந்து பனானா ஸ்மூதி நான் வந்து வீட்லயே செஞ்சேன். இது வந்து கொஞ்சம் சக்கரை நாங்கள் அதிகமாக போட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. எனக்கு ஜூஸ்லலாம் இவ்வளோ ஸ்வீட் போட்டு குடிக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ குடிக்கும் போதே தொண்டை ஒரு மாதிரி பண்ணிச்சு. அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. 24 hours சேலஞ்சில் பிரஞ்ச் வரைக்கும் முடிஞ்சு. லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்கு, டின்னருக்குலாம் என்ன பண்ண போறோன்ற ஐடியாவே இல்லை. பனானா ஃபுட்ஸ்ன்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்த ரெசிபி என்ன அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் நான் செஞ்ச பனானா தோசையாக இருக்கட்டும், மற்ற எல்லா ரெசிபியோட ஃபுல் எக்ஸ்பிளைன்டு டீடைல்டு வீடியோ வந்து நம்ம ஜெனிசாக்ஸ் சேனல்ல லாங் ஃபார்ம் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஆரம்பம் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல டேக் பண்ணிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.